ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவோடு கிறிஸ்து பிறப்பு காலம் முடிந்து ஆண்டின் பொது காலம் தொடங்குகின்றது. திருமுழுக்கிலிருந்து நமது ஆண்டவரின் பணிவாழ்வு பொது வாழ்வு தொடங்குகின்றது. இன்றைய இறை வார்த்தைகள் இந்த மைய புள்ளியில் ஒன்றிணைகின்றன. முதல் வாசகத்தில் எசாயா இறை ஊழியரை பற்றியும் அவரது அழைப்பு மற்றும் பணியை பற்றியும் பேசுகின்றார். இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பணிகள் நூலில் பேதுரு இயேசுவின் மீது தூய ஆவியாரின் வல்லமை பொழியப்பட்டதை பற்றியும் இயேசு நன்மை செய்து கொண்டே சென்றதையும் அறிவிக்கின்றார். நற்செய்தியில் மத்தேயு இயேசுவின் திருமுழுக்கை பற்றியும் இறைமகன் இயேசுவுக்கு தந்த சாட்சியம் பற்றியும் விவரிக்கின்றார். இந்த நற்செய்தி பற்றி பல நிலைகளில் விளக்கலாம் என்றாலும் நமது சிந்தனைக்கு இயேசுவின் ஆளுமை பற்றி அடையாளம் பற்றி மத்தேயு கூற வருவது என்ன என்பது பற்றியும் கிறிஸ்தவ வாழ்வுக்கு அது தரும் செய்தியை பற்றியும் மட்டும் இங்கு காண்போம். உள்கூறுகள் மேலே குறிப்பிட்டது போல இந்த நற்செய்தியில் பல உட்கூறுகள் உள்ளன. இயேசு தன் மறைந்த வாழ்வுக்கு பிறகு தனது பொது வாழ்வை தொடங்கும்போது இது நிகழ்கின்றது. ஒரு வளர்ந்த மனிதனாக இயேசுவின் ஆளுமையை இது படம் பிடித்து காட்டுகின்றது. மேலும் இந்த நிகழ்விலே சில அசாதாரணமானவைகளும் விண்ணிலிருந்து சில வெளிப்பாடுகளும் செய்தியும் வழங்கப்படுகின்றன. அவை திருமுழுக்கு பெறும் இயேசுவின் ஆளுமையை பற்றி புரிந்து கொள்வதற்கு உதவுகின்றன. கிறிஸ்தியல் செய்தி மேலே கூறப்பட்டவை அனைத்தும் இயேசு யார் என்பதை தெளிவுபடுத்துவதில் குறியாய் உள்ளன. முதலாவது, இந்த நிகழ்வின் வழியாக இயேசு உலகுக்கு வெளிப்படுத்தப்படுகிறார், அறிமுகப்படுத்தப்படுகின்றார். இது முதல் இயேசு தனது பணி வாழ்வினை தொடங்குகின்றார். எனவே வானிலிருந்து ஒரு குரல் இயேசுவின் உண்மையான அடையாளம் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது. இயேசு இறை தந்தையின் அன்பார்ந்த மைந்தர் என்பதும் இயேசுவிலே இறை தந்தை பூரிப்படைகின்றார் என்பதும் இங்கு கிறிஸ்துவை பற்றி தரப்படும் கிறிஸ்தியல் செய்தியாகும். இரண்டாவது, திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் இயேசுவின் திருமுழுக்கு பற்றி மத்தேயுவின் விவரிப்பும் பிற ஒத்தமை நற்செய்திகளிலிருந்து இயேசுவுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் தனித்து நிற்கின்றது. இது நற்செய்தியின் காலத்தில் எழுந்த சிக்கல்களுக்கு விடையளிப்பதாக அமைகின்றது. தொடக்க திரு அவையில் இயேசு திருமுழுக்கு யோவானை விட உயர்ந்தவர் என கிறிஸ்தவர்கள் போதித்து கொண்டிருக்க, இயேசு ஏன் தன்னை விட தகுதி குறைந்தவராகிய திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற வேண்டும் எனும் கேள்வி எழுந்திருக்கலாம். அதற்கு விடையாக இந்த உரையாடல் அமைகின்றது. மேலும் திருமுழுக்கு யோவானின் திருமுழுக்கு மனமாற்றம் பாவ மன்னிப்பு ஆகியவற்றோடு தொடர்புடையது. இயேசு பாவம் செய்யாதவர், எபிரேயர் 4:15 எனில் அவர் திருமுழுக்கு யோவானின் திருமுழுக்கை ஏன் பெற வேண்டும் எனும் வினாவுக்கு விடையளிக்கவும் இந்த உரையாடல் உதவுகின்றது. அதாவது கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக இயேசு இந்த திருமுழுக்கை பெற்றுக்கொண்டார். 3, திருமுழுக்கு இயேசுவின் திருமுழுக்கு நமது திருமுழுக்குக்கு முன்மாதிரியாக இருக்கின்றது. இயேசுவின் பணிவாழ்வுக்கு அவரது திருமுழுக்கு தொடக்கமாக இருந்தது போல நமது கிறிஸ்தவ வாழ்வுக்கு தொடக்கமாக அமைவது நமது திருமுழுக்கு. இயேசுவின் திருமுழுக்கில் தூய ஆவி இறங்கி வர தந்தை அவரை தன் மகன் என ஏற்று அறிக்கையிட்டது போல நம் திருமுழுக்கின் போதும்
நம்மீது தூய ஆவி பொழியப்பட்டு நாம் இறைவனின் சொந்த மக்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். இந்த புனித வாழ்வுக்கு ஏற்ற கிறிஸ்தவ வாழ்வு வாழ அழைக்கப்படுகின்றோம். 4. மூவொரு கடவுளின் வெளிப்பாடு கிறிஸ்தவ கோட்பாடு பற்றி பேசும்போது இந்த நற்செய்தி பகுதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இங்கு மூவொரு இறைவன் ஒரு சேர வெளிப்படுத்தப்படுகின்றார். இரண்டாம் ஆளாகிய மகன் தன் பணிவாழ்வின் தொடக்கமாக திருமுழுக்கு பெறுகின்றார். கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல இயேசுவின் மீது இறங்கி வருகின்றார். தந்தையாம் இறைவன் வானம் திறக்கப்படுதல், வானத்திலிருந்து ஒரு குரல் என தன்னை வெளிப்படுத்துகின்றார். மத்தேயு நற்செய்தியில் வானம் என்பது இறைவனை குறிக்கும் இடவாகு பெயர் என்பது நாம் அறிந்தது. எனவே நமது இறை நம்பிக்கையின் அடிநாதமான மூவொரு இறைவன் இந்நிகழ்ச்சியில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நமது திருமுழுக்கில் நமது கிறிஸ்தவ வாழ்வை தொடங்கிய நாம் நமது நம்பிக்கையில் ஆழம் பெற்று இறைவன் பூரிப்படையும் விதத்தில் நமது கிறிஸ்தவ வாழ்வை வாழ முயல்வோம்.